வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நேற்றிருந்து சகிலா படுக்கறையில் செய்த ஒரு தவறு. 3 லட்சம் ரூபாய் செலவு, கழுத்தில் பட்டையுடன் கண்ணீர் வீடியோ. என்னாச்சு நடிகை சகிலா அவங்களுக்கு? வாங்க என்ன தகவல், அவங்களுடைய உடல்நலம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல நடிகை சகிலா கழுத்தில் கட்டுடன் மருத்துவமனை படுக்கையில் உள்ள ஃபோட்டோ ஒன்றை சோசியல் மீடியாவில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அவங்களுக்கு என்னாச்சு என்று ரசிகர்கள் கலக்கமடைந்த நிலையில் அதற்கு சகிலா விளக்கம் ஒன்று தந்திருக்கிறாங்க. அத்துடன் முக்கிய அட்வைஸையும் ஒன்றையும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி இந்த விரிவாக பார்க்கலாம். 90 காலகட்டத்தில் மலையாள சினிமாவில் முன்னணி கவர்ச்சி நடிகையாக வலம் வந்தவங்க தான் சகிலா. 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் பயணித்து வருகிறாங்க. இவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறது என்றாலே முன்னணி ஹீரோக்கள் படங்கள் கூட வசூலில் தடுமாறிவிடும். அந்தளவு தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்தாங்க. பிறகு ஆபாசம் மற்றும் கவர்ச்சி படங்களை நடிப்பதை தவிர்த்துவிட்டு தமிழ் திரையுலகில் விஜய், அஜித், சிம்பு போன்ற முன்னணி நட்சத்திர படங்களில் சின்ன சின்ன குணச்சித்திர கேரக்டர்களை நடிக்க தொடங்கினாங்க. ஆனால் விஜய் டிவியினுடைய குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம்தான் தனது பிம்பத்தை முழுமையாக மாற்றி ரசிகருடைய அன்பை பெற்ற அம்மாவாக உருவெடுத்தாங்க. இப்போது சினிமா, சீரியல், டிவி நிகழ்ச்சியில் மட்டுமே யூடியூப்பில் என்ற ஒரே நேரத்தில் பல தளங்களில் கவனம் செலுத்தி வராங்க. பிரபலங்களை நேர்காணல் செய்து வராங்க. அந்த வகையில் எப்போதுமே சகிலா பிஸியாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் கழுத்தில் பலத்த காயங்களுக்கு கட்டுப்போடப்பட்டு மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை பெறும் ஃபோட்டோவை சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதை பார்த்த ரசிகர்கள், சகிலா அம்மா உங்களுக்கு என்னாச்சு என்று பதறி போய் கேள்வி கேட்கிறாங்க. மருத்துவமனையில் அனுமதி பெற்று ஆகி திரும்பியுள்ள சகிலா தனது யூடியூப் பக்கத்தில் தன்னுடைய ரசிகர்களுக்கு விரிவான விளக்கம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. கழுத்து பட்டையில் அணிந்தபடி தோன்றும் அந்த வீடியோவில் தான் மருத்துவமனை சிகிச்சை பெற்று சில காட்சிகள் அவங்க ஷேர் செய்திருக்கிறாங்க. தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கான பின்னணி குறித்து பேசிய சகிலா, நான் செல்ஃபோனை ரொம்ப பயன்படுத்துவேன். எனக்கு மொபைல் கேம்ஸ் விளையாடுவது பழக்கம் அதிகம் உண்டு. தினமும் கட்டில் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு 4 மணி நேரம் ஃபோனில் கேம் விளையாடினேன். டீ அல்லது காப்பி குடிக்க மாட்டேன், எழுந்திருப்பேன். அதை முடித்துவிட்டு மறுபடியும் அந்த கேமை தொடருவேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா மற்றும் யூடியூப்பில் பல மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கும் பழக்கம் எனக்கு இருந்தது. அதாவது தவறான உடல் நிலைப்பாட்டில் தொடர்ந்து செல்ஃபோன் பயன்படுத்தியதால் கழுத்தில் உள்ள முக்கிய நரம்புகள், இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை செய்து எனக்கும் நிலைமை மோசமாகிவிட்டது. இந்த சிகிச்சைக்காக 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகியது. படுக்கையிலிருந்து எழுந்திருப்பது, நடப்பது, சாப்பாடு போன்ற அடிப்படை தேவைகள் கூட இப்போது பராமரிப்பவர்கள் உதவியை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. ஸ்மார்ட் போன் பயனுள்ள ஒரு கருவிதான், ஆனால் அதை தேவைக்கு அதிகமான பயன்படுத்தாதீங்க. முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு செல்ஃபோனை கொடுத்து பழக்காதீங்க என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து நடிகை சகிலா விரைவில் பூரண குணமடையும் என்று பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டுமென ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.